இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி விவகாரத்தில் என்டிஏலிருந்து ஓபிஎஸ் தினகரன் வெளியே வந்துட்டாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பீகாரில் அமைச்ச மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறாரு. என்டிஏல நம்ம தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அமித்ஷா பேசி அவங்கள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா வந்து நீ ஒழுங்கா இருந்தேன்னா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன், முதலமைச்சர் ஆக்குவேன். யார்? எடப்பாடிகிட்ட. நாங்கள் சொல்கிறத கேளுங்க, என்டிஏக்கு சீட்டை கொடுத்துருங்க, நாங்கள் வந்து ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் நாங்கள் சீட்டு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிறக்கூடிய சூழல் வந்து நடந்தால் நடக்கும். நீங்கள் கடைசியான பாருங்கள். அப்படி வந்தால் இவங்க இது அரசியல் பார்வை எப்படி சார் இருக்கு? ஏன்னா முழுக்க அவங்கள எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்களை வெளியே போட்டு உடைச்சிட்டாங்க. இது எப்படி அவங்களுடைய அரசியல் கணக்கு எப்படி சரியா பார்க்க? கண்டிப்பாக அரசியல் மக்கள் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் வந்து நிராகரிப்பார்கள். உண்மையான தேர்தல் நடந்து 100% விவிபேட்டை எண்ணுனா கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியாது. திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும். 200 இடங்களுக்கு மேலே வெல்லும். உண்மையாக தேர்தல் நடக்கலைன்னா தொங்கு சட்டசபை அமரும், கூட்டணி ஆட்சிக்கான வழி பிறக்கும், இந்த இவிஎம் மேனிப்புலேஷன் திருவிளையாடல் நடக்கும், பீகார் காற்று வீசும்.